ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க யோசனை ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம கூட உட்காந்துருக்கிறது ஒரு ஃபிலிம் நாலேஜ் உள்ள பர்சன். புஷ்பா 2 உன்னோட ஒரு ஒன்லைன் ரிவ்யூ சொல்லி பார்க்கலாம். நான் ரிவ்யூ சொல்றதுக்கு லாய்க்கே இல்லை, ஏன்னா எனக்கு படம் பிடிக்கல, அவ்வளவுதான். நீ பார்த்தல? பார்த்தேன்டா, நான் 2 வாட்டி பார்த்தேன்டா. 2 வாட்டி பார்த்திருக்கேன். ரிவ்யூ சொல்ல என் சிச்சுவேஷன் அப்படின்னு அதனால 2 வாட்டி பார்த்துட்டேன். ஓகே, ரிவ்யூ சொல்றதும் இல்ல. கிரிட்டிக்கலா நீ ரிவ்யூ சொல்லலாம், அந்த படத்துல இது நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு. ஆனா நான் வந்துட்டு எப்படி சொல்றது, எனக்கு பார்த்து எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால வந்துட்டு நான் என்ன சொன்னாலுமே அதுல வந்துட்டு ஏதாவது ஒரு பயாஸ்டாவோ ஆர் தப்பாவோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஏன்னா படம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ படம் நிறைய பேர் பிடிக்கல அப்படின்னா எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல முடியும். இது வந்து நான் ஏதோ எனக்கு மட்டும் தான் பிடிக்கல, ஏன்னா என் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு படம், என் கூட பார்த்தவங்களும் பிடிக்குது, எல்லாரும் இன்டர்மிஷனே செம்மையாச்சு அப்படின்னா இப்படி பாத்துருக்கேன். என்னடா நல்லா இருந்துச்சு, என்னடா பேசுறீங்க அப்படி பாத்துட்டு இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஓவரா சினிமா தெரியும் அப்படி சொல்ல வரல எனக்கு, ஏன்னா நான் வாரிசும் பார்த்து அதுவும் 3 வாட்டி பார்த்திருக்கேன். வாரிசு எல்லாம் 3 வாட்டி பாத்தியா? அது நல்லா தானே இருக்கு. நல்லா இப்பயும் முட்டு கொடுக்குது. ஐயோ சரி, ஓகே சொல்லுங்க. சோ அதான் அந்த மாதிரி படம்லாம் பார்த்து அதுவும் தெரிஞ்சுதான் இது பண்றோம் நம்ம. ஆனாலும் இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, ஏன்னா அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம போல இவங்க வந்துட்டு வேர்ல்ட வந்துட்டு பில்ட் பண்ணல, இவங்க வந்துட்டு எல்லாரும் ஒண்ணு பில்ட் பண்றாங்க. இப்ப நாங்களும் ஒண்ணு பண்றோம் பாரு, நாங்களும் ஒண்ணு பண்றோம் பாரு அப்படின்னு. அதுதான் ஒரு இஷ்யூவா இருக்கு எனக்கு. இதை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு KGF 2 பாக்குற அதே வைப் தான் வரும். இது வந்துட்டு யாராலையும் வந்துட்டு லைக் மறக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், ஓகே இவனுங்க வந்து KGF மாதிரியே ட்ரை பண்றானுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஏன் அப்ப உங்களுக்கு KGF பிடிச்சிருந்துச்சு, அப்ப ஏன் உங்களுக்கு இது பிடிக்கல? KGF இந்த மனம் இப்ப எனக்கு ஏன் இது பிடிக்கலன்னா, இது வந்துட்டு அந்த ஒரு பிலீவபிலிட்டியே இருக்காது. எல்லாரும் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தனும் கிறுக்கமா இருப்பான், என்னென்னமோ பண்ணுவானுங்க, என்னென்னமோ நடக்கும். யாரா நீங்க ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க, நீ உன் பாடி லாங்குவேஜ் ஏன்டா இப்படி இருக்கு, நீ ஏன்டா இப்படி தூக்கிட்டே இருக்கிற, யாராவது அதுல என்ன மாசு இருக்கு நீ யோசிச்சு பாருங்க. நீங்க போயிட்டு இருக்கீங்க, யாராவது ஒருத்தன் ரோட்ல நடக்கும் போது இப்படி நடந்து போயிட்டு இருக்கானா, அவங்க என்ன பிரச்சனை இருக்கு போல அந்த மாதிரிதான். அதெல்லாம் இப்போ ஒரு பாடி லாங்குவேஜ் ஆகும். என்னடா பேசுறீங்க, அவன் பேசுறதே பாதி புரியாது தெரியும், ஏன் எதோ இழுப்பான். நீ இதுல வந்துட்டு எப்படி நீ அதை மாசம் நீ எப்படி என்ஜாய் பண்ற, எப்படி இப்போ வந்துட்டு அதை என்ஜாய் பண்றவங்க எதுவுமே தப்பு சொல்ல, அது பிடிச்சவங்களுக்கு ஆப்வியஸ்லி பிடிக்கும். இப்போ அல்லு அர்ஜுன் ஆக்டிங், இது ஒரு ஆக்டிங் தான், ஆப்வியஸ்லி அதுவும் ஒரு ஆக்டிங் ஸ்கில். அதுல அந்த மாதிரி மேக்கப் போட்டு அவன் அவ்வளோ நேரம் உட்காந்து இது பண்ணாதான் வந்துட்டு இந்த அளவுக்கு மேக்கப்லாம் போட்டு பண்ண முடியும். ஸோ அதே அக்செப்ட் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல, அது எனக்கு செட் ஆகல. லைக் ஆனால் அந்த வேர்ல்டுக்குள்ள என்னால் போக முடியல. ஏன்னா எனக்கு KGFலாம் பார்க்கும்போது KGF வந்துட்டு நாங்க இந்த மாதிரி ஒண்ணு பண்றோம் பாரு, இது பண்ண 1000 கோடி வரும் பாருன்னு பண்ணல. அவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க, 1000 கோடி வந்துருச்சு. அவங்க எதிர்பார்க்காம பண்ணும்போது மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஆமா, ஃபுல்லா எதிர்பார்த்து இவங்க வந்துட்டு நாங்க 1000 கோடி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த படம்லாம் 1000 கோடி பண்ணிடுச்சு, சோ இதே மாதிரிலாம் நம்மளும் பண்ண 1000 கோடி அடிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து. அதேதான் எல்லாரும் இப்ப பேசுறது எல்லாமே அந்த 1000 crore மார்க் எப்படி அச்சீவ் பண்றது, 1000 crore மார்க் 1000 crore விட்டுரு. நீ படம் எப்படி பண்றது, நீ நல்லா படம் பண்ண 1000 crore என்ன 2000 crore பண்ணணும், அவ்வளவுதான். இப்ப KGFலயே நமக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயத்துல இந்த கங்குவாக்கு பண்ணாங்க தெரியுமா, படம் கண்டிப்பா 1000 crore மேலன்ட்டு 2000 என்ன நீங்க 1000 2000 பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஐயோ, அந்த ஆடியோ லான்ச்ல வேற இது ஒழுங்கா முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருந்தானுங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டு பாஸ் வந்து அப்படியே வச்சுக்கோங்க, டிசம்பர் மாசம் வந்து நம்ம சக்சஸ் மீட்ல வந்துட்டு இதே பாஸோட வாங்க சொல்லிட்டு ஆளை காணும். அதெல்லாம் யோசிக்கும் போது அதுவும் ரொம்ப பயாஸ்ட் ஆயிடுச்சோ அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா கங்குவா அடிச்சவங்க யாருமே புஷ்பா 2 அடிக்காம இருக்கானுங்க. எனக்கு அதான் புரியல. இங்க யாருமே வந்துட்டு ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்னு சொல்லிட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. லைவ் ஆக்ஷன் ஐ மீன் ரூட்டடான ஃபிலிம்ல ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்க்கு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஒரு அன்றாட வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லிட்டு நடக்காதது எல்லாம் இவன் வந்து என்னென்னமோ பண்ணுவான், அவன் என்னென்னமோ பண்ணுவான். ஆனா இதெல்லாமே நிஜ லைஃப்ல நடக்கிற மாதிரி. நீ அதுக்கு ஃபேண்டசி ஃபிலிம்னே பண்ணிட்டு போயிடு. லக்கி பாஸ்கர் இந்த விதத்துல பாராட்டணும். அந்த சைடுல வந்து ஒரு பீரியட் டைம் இப்போ இவன் சொன்னதுனால அது ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள். இப்போ நாங்க வந்துட்டு புஷ்பா 2 வந்துட்டு இவ்வளோ இது பண்றோம்னா அப்படி அதுக்கு ஆப்போசிட்டா நான் சொல்லுவேன் லக்கி பாஸ்கர். ஏன்னா எனக்கு அவ்வளோ இந்த வருஷம் வந்ததுலேயே பெஸ்ட் ஃபிலிம்னா வந்துட்டு நான் லக்கி பாஸ்கர் சொல்லுவேன். புஷ்பாலாம் எப்படின்னா ஸ்டார்டிங்லேயே திமிரா தான் இருப்பான். அவன் வந்துட்டு எதனால வந்துட்டு அவன் வேலையை விட்டானா, அவன் வந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்படிப்பட்ட எனக்கு ஒரு வேலையே வேணாம். சோ இதெல்லாம் என்ன இது நான் பண்றேன் பாரு, அந்த ஒரு திமிரு இருந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு. அவன் ஆணவத்துல பெரிய ஆளான மாதிரி காட்டுறான். ஆணவத்துல பெரிய லைக் திமிரு, நான் ஏன்டா உங்களுக்கு அடங்கி போனோம், நான் பெரிய ஆள் ஆவன்டா அப்படின்னு. இப்ப நீ அதை அக்செப்ட் பண்ணுவியா? இல்லைன்னா ஒரு ஒண்ணுமே இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒருத்தவன் வந்துட்டு அப்படியே கூப்பிட்டு ஒரு கூட்டத்துக்குள்ள வர வச்சு அப்புறம் அவனுக்கு அங்க ஒரு மரியாதை கிடைச்சி அது ஒரு அவன் கையில எதுவுமே இல்லை, அவன் அதை விட்டுட்டு ஓடணும் பார்ப்பான் லாஸ்ட்ல. இதுதான் எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். நீ புதுப்பேட்டையா எடுத்துக்கிட்டாலும் சரி, வடச்சென்னையா எடுத்துக்கிட்டாலும் சரி, லக்கி பாஸ்கரா எடுத்துக்கிட்டாலும் சரி, 3
ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஆனா லைக் ஒரு அண்டர்டாக் ஸ்டோரின்றதுனால நான் சொல்றேன். புதுப்பேட்டையில் லாஸ்டா எனக்கு இது எதுவுமே வேணாம், அவன் பையனை வந்து குப்பை தொட்டியில போட்டு இந்த ஆணவம் இந்த திமிரே வேணாம், இதை விட்டு போயிடுன்னு சொல்றதுனாலதான் புதுப்பேட்டை ஒர்க் ஆச்சு. யோசிச்சு பாரு, இவன் அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் இவன் எல்லாம் பண்ணிட்டே இருக்க இன்னும் அவன் வந்து சிஎம்ஏ கொல்ல போறான், அவன் சிஎம்ஏ மாத்த போறான். இப்படி போனா புதுப்பேட்டையில வந்து அந்த ஒரு அதென்டிசிட்டி இருக்குமா? இருக்காது. வடசனையும் அதேதான். வடசனையும் அவன் வந்து கேரம் போர்ட் பிளேயர். அவன் கடைசி வரைக்கும் அவன் வந்துட்டு என்ன பண்ணுவானா, என் ஊருக்காக நான் நிக்கிறேன் அவ்வளவுதான், மற்றபடி நான் ஒன்னும் அவங்களை கொல்ல போறோம் அது இதெல்லாம் இல்ல, என் ஊருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் நிக்கிறேன். அதுல நீ என்ன சண்டை செய்யறேன்னு சொல்றியா, கேங்ஸ்டர்னு சொல்றியா, ரவுடின்னு சொல்றியா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அது ஒரு பயங்கரமான ஒரு இது. நான் பண்றது தப்பு, ஆனா எனக்கு வேற வழி இல்ல, சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றது. லக்கி பாஸ்கர் எடுத்துக்கிட்டாலும் அதுதான். எனக்கு வந்துட்டு வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, எனக்கு ஸ்டேட்டஸ் பிரச்சனை இருக்கு, பையனுக்கு இது இருக்கு, எல்லாம் இருக்கு. சோ நான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு நிறைய காசு வருது, நான் இதை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஒரு பாயிண்ட் எங்க நீ நிறுத்துற, அதுலயே ஒரு டைலாக் வந்து, ஆமா எங்க நீ நிறுத்துறியோ அதுதான். சோ அவன் விளையாடுறதெல்லாம் மேட்டர் கிடையாது, எங்க ஃபினிஷ் பண்றியோ அதான் மேட்டர். நான் தெரிஞ்சதா நான் பண்றேன், இங்க நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணுவான். புஷ்பாக்கு எடுத்துட்டேன்னா அந்த ஒரு லைனே இல்ல, அந்த ஒரு இதுவே இல்ல. இன்னும் கேட்பேன், இன்னும் நான் யார் தெரியுமா, இன்னும் அது போயிட்டே இருக்கும். அது நீ வந்துட்டு இப்ப இது வாங்குறியா, என் பொண்டாட்டி இப்ப இது கேட்டாலும் அதெல்லாம் பண்ண முடியலையா, நான் இன்னும் பண்றேன் பாரு, நீ என்ன 1000 கோடிக்கு பேசியா, நான் 2000 கோடி கேட்பேன். அவனே சொல்லுவான். இது ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு சீன்ல வந்துட்டு ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீ என்ன கால் மேல கால் போடாம உட்காந்துருக்க, நீ நல்லா கால் மேல கால் போட்டு, இப்படிதான் இருக்கும் அவன் கேரக்டர். அவன் ஃப்ரெண்ட் இப்படி சொல்லிட்டு இருப்பான். கடத்தல்காரன் வந்துட்டு அதுல ஒரு சீன் வரும், சிஎம் கூட வந்துட்டு போட்டோ எடுக்கணும். சோ சிஎம் கூட வந்து போட்டோ எடுக்க முடியாதுன்றதுனால சிஎம்ஏ மாத்திடுவாங்க. சிஎம்ஏ மாத்திடுவாங்கடா. எலெக்ஷன்லாம் வச்சுதானடா மாத்தணும், அதெல்லாம் பண்ணிடுவாங்களா அவங்க. நீ எலெக்ஷன் ரேஞ்சுக்குலாம் போறியா? அவன் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் இது ரிப்போர்ட்டர் கேட்பாங்க, நீங்க வந்துட்டு எப்போ சிஎம் உங்க வீட்டுல சாப்பிட வர, ஜூலை 24 எங்க சிஎம் சாப்பிட வருவார். அது ஏதோ 2-3 monthsல வந்துடும். ஜூலை 24 புது சிஎம் வந்துருவாங்க. எப்படி அவ்வளவு? ஏன்னா அவன் சொல்லிட்டான் ஜூலை 24 சிஎம் எங்க வீட்டுக்கு வராருன்னு. ஒரு இதை வந்துட்டு நீ அது எப்படி நீ மாசுன்னு அக்செப்ட் பண்ணி, இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் ஓப்பனா கேட்கிறேன், இப்போ இதே படம் புஷ்பா 2 இதே படம் வந்துட்டு விஜய் பண்ண அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்போ இதே டைலாக் வந்துட்டு விஜய் சொன்னா ஜூலை 24 என் வீட்டுக்கு சிஎம் வர்றாரு அப்படி சொன்ன உடனே ஜூலை 24 சிஎம் வந்துட்டாருன்னா அவர் தான்டா சிஎம் அப்படின்ட்டு யார் நடிச்சாலும் என்னங்க கதை நியாயமா இருக்கணும்ல. 50 சீன்ல வந்து இந்த மாதிரி ஒரு 4 சீன் இருக்கு, லைக் ஓவர் த டாப்பா இருக்கு, ஓவர் இதுவா இருக்குன்னா கிரிஞ்சா இருக்கோ டாப்பா இருக்கோ என்ன இருந்தாலும் 4 சீன் தானே, மத்ததெல்லாம் நல்லா தானே பிடிக்கும். இது வந்துட்டு 50 சீன்னா அதுல 50 சீனுமே அப்படிதான் இருக்கு, எல்லாமே ஓவர் த டாப். நீ வந்துட்டு அங்க வந்துட்டு உனக்கு இப்படி போற அந்த ஒரு மேட்டர் இல்லை, எல்லாம் இப்படிதான். அவன் புஷ்பா அடி வாங்கும் போது கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு வந்துட்டு சரி இப்ப அடி வாங்குறான், அடுத்து இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு அவன் நான் நினைச்சதை விட மோசமா பண்ணான். என்னென்னமோ பண்ணான், பறக்கிறான், கடிக்கிறான், என்னென்னமோ நடந்தது. ஸோ இவ்வளவும் நடக்கும். ஸோ என்ன மேட்டர்னா நமக்கு தெரியும், ஓகே இவங்க இந்த மாதிரி தான் பண்ண போறாங்க, எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இவங்க இவ்வளவு பெரிய ஆளுன்னு. அதுக்கு மேல நீ என்ன அதை வச்சு நீ என்ன பண்ண போற? இப்போ அவனுக்கு வந்துட்டு இப்போ அவன் ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, இப்போ அவன் இல்லீகல் பிசினஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ற மாதிரி ஒருத்த மாட்டான். அதுக்கு தான் அந்த ஃபகத் கேரக்டர் கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா அவனே கடைசியில போயிட்டான். ஸோ அவன் இல்லீகல் பிசினஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அவனுக்கு வந்துட்டு அவனோட அந்த ஒரு இதுவே இல்லை, அவனோட ராஜ்யமே இல்லை. அவனுக்கு வந்துட்டு இவனடா இவன் இந்த டைம்லயே வந்துட்டு ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு ஒரு கடத்தல்காரன் இவ்வளவு பெரிய ஆயிட்டான். ஆனா இவன் வந்துட்டு இப்ப இவன் எதுவுமே இல்லை பாத்தியா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரேஞ்சு கொண்டு வந்துட்டு, ஓகே நான் கடத்தல்காரன் தான், நான் வந்துட்டு தப்பு பண்றேன் தான், ஆனா எனக்கு ஒரு பிராண்டுன்னு ஒண்ணு நான் வைக்கணும்னு நான் நினைச்சேன், நான் இப்ப திருப்பி அதை கொண்டு வரேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் அது திருப்பி அவன் எப்படி பில்ட் பண்றான், அவனோட இது அப்படிலாம் கேரக்டர் போயிருந்தானா நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே இவன் வந்து கடத்தல்காரனா இருந்தாலுமே இது ஒரு கேரக்டர் ஸ்டடியா தான் பார்த்துப்பேன். இப்போ சிவாஜி இதை பார்த்தோம்னா ரஜினி படம் ப்ராப்பர் பக்கா ரஜினி படம். ரஜினி அடி வாங்க மாட்டாருன்னு நமக்கு நல்லா தெரியும். ரஜினி வந்துட்டு எதுவும் அசிங்கப்பட மாட்டார் நமக்கு நல்லா தெரியும். ரஜினிக்கு வந்துட்டு எந்த தப்பும் நடக்காது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இன்டர்வல் பாயிண்ட்ல அவர் கையில இருக்கிற எல்லாமே போயிட்டு அவர் வந்துட்டு ரோட்ல வந்து உட்காரும்போது என்னடா ரஜினி படத்துல என்னடா ரஜினி இப்படி உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். நம்மளுக்கே ஒரு கியூரியாசிட்டி. நமக்கு வந்துட்டு ஓகே இப்ப என்ன பண்ணுவா, ரஜினி வந்துட்டு அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்தாரு, ஸோ நம்ம நல்லா அவங்க வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காலி பண்ணுங்க எல்லாம் சொன்னாலுமே வந்துட்டு ரஜினி என்ன அவர் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்காரு அது எப்படி இது அப்படின்னும் போது எல்லாமே நாங்க இழக்கிறோம், ஒரு ரூபாய் தான் உங்க கையில இருக்கு கடைசியா அப்படி சொல்லிட்டு உட்காரும் போது நீ ரஜினியை தாண்டிடுவ. நீ ரஜினி அப்படின்னு எப்படி பார்த்தாலும் ரஜினி படம் அப்படின்னு நீ யோசிக்க மாட்டேன். ஓகே இப்ப அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது, அவங்க கையில எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு, இப்ப எல்லாம் போயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போறோம்னா ₹1 இருந்து எப்படி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றான். நீ ரஜினி படம் தான் அடிப்பாரு மாஸ் பண்ணுவார் எல்லாம் ஓகே, ஆனா அந்த கேரக்டர் இருக்குல்ல ₹1 இருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றான்,
திருப்பி எப்படி விட்டது எல்லாத்தையும் கொண்டு வரான். இங்க அந்த மேட்டரே இருக்காது. இங்க வந்து நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, பேன் இந்தியாவை அவன் கவர் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு உமன் சென்ட்ரிக்கே எல்லாமே அக்செப்ட் பண்ணுறதுக்காக பொண்ணுங்க மேல கை வச்சா அதை வச்சுதான் கிளைமாக்ஸ். பொண்ணு கேட்டதுனால தான் வந்துட்டு சிஎம்ஏ மாத்திரம் அங்கிருந்தான் இது கதை மாறுது. ஸோ ஒரு பெண்களுக்காக இதுல வந்துட்டு ஒரு உமனுக்கான ஒரு இது இருக்கு, ஒரு இது இருக்கு, டாமினன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் வந்து படத்தை எப்படி செல் பண்றான், அந்த பாட்டு வச்சுதான், கிசிக் பாட்டு வச்சுதான். அதை நீ பொண்ணை எப்படி காட்டுற, இந்த மாதிரி தான் இல்லை கேள்விப்பா. ஸோ அந்த மாதிரி காட்டி தான் நீயே வந்துட்டு ஆடியன்ஸை கூப்பிட்டுட்டு வந்துட்டு பொண்ணுங்களை இந்த மாதிரி காட்டக்கூடாதுன்னு நீ படத்துல சொல்ற. அது வந்து உன்னை வந்து ஒரு ஃபிஷிங் மாதிரி தானே, உன்னை உள்ள வர வைக்கிறதுக்கு அந்த அது கருத்தை திணிக்கிறதுக்கு இது கேட்டா நீ வந்துட்டு நாங்க இந்த மாதிரி தான் பண்றோம்னு சொல்லிட கூடாதுங்க. கிளைமாக்ஸ்ல இந்த மாதிரிலாம் ஒரு பிட் போட்டு எதுக்கு இந்த மாதிரி, எதுக்கு இவ்வளவு நேரம் ஒரு 15 நிமிஷம் ஆகும் சோறு தண்ணி இல்லாம சாம் பேசியிருக்கிறாப்ல. சரி, ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு தூரம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. அண்ட் அதே மாதிரி லைக்கும் போட்டுருங்க. ஓகேவா, லைக் போடுங்கன்னு எங்கேயுமே நம்ம சொல்லலை, லைக்குக்கும் நம்ம கேட்கணும் போலாம், லைக் போட்டுருங்க அப்படி. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். பை பை. இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Till then, bye from yours randomly, ஸ்ரீராம். என்னமோ போங்கடா.